வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த பலர் பேசும்போது சொல்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு பின்னால் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது சார், அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, பாலிடிக்ஸ் இல்லாத இடம் எங்கே சார் இருக்குது? எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது சார். வேலை செய்கிற இடத்துல இருக்குது, அரசியலில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, திருச்சபையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸுங்கிறது தவிர்க்க முடியாதது சார். 2 மனிதர்கள் 3 மனிதர்கள் இணைந்தாலே அங்கே ஒரு கருத்து உருவாகுவது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடும் உருவாயிடும். கருத்து வேறுபாடு உருவது ஆரோக்கியமானது. எல்லா மனுஷனும் ஒரே கருத்தை கொண்டிருக்கிறாங்க. 2 எதிரெதிரான கருத்துக்கள் மோதி வாத பிரதிவாதங்கள் செய்து எந்த கருத்து சரி என்பதை அதன் நிறை குறைகளை ஆய்வு செய்து முடிவு செய்வது என்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூக வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடே ஒரு அரசியலாக மாறி ஒருவரை ஒருவர் வெறுப்பது மாதிரி ஒருவரை ஒருவர் பழிவாங்குவது மாதிரி மாறுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு உளவியல் பேராசிரியர்கிட்ட கேட்டான். அவர் சிம்பிளாக ஒரே ஒரு பதிலை சொன்னார். எல்லா இடத்திலும் அரசியலோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ அல்லது பிரச்சனைகளோ வருவதற்கு என்ன காரணம்? ஒப்பீடு, கம்பேர் பண்ணுறது. இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது வேறு, கம்பேர் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போது சிலரை மாதிரி பலகுற மன்னர்கள்லாம் இமிட்டேட் பண்ணுறாங்க, அவரை மாதிரி பேசி காட்டுறாங்க. ஆனால் அதை பார்க்குறவங்க ரசிக்கிறாங்க, ஏன்னா அவரை மாதிரியே ஒரு பேசுகிறாரு, நல்லா இருக்கு. ஆனால் கம்பேர் பண்ணுறதுங்கிறது சில மனசஞ்சலங்களை நமக்கு உருவாக்கிடும். இந்த கம்பேர் பண்ணுறது தான் பிரச்சனை. அடுத்தவனோட கம்பேர் பண்ணி அவனை மாதிரி நான் இல்லை, என்னை விட அவன் உயர்ந்துட்டானே, அவனுக்கு எப்படி இப்படி கிடைக்கலாங்கிற கம்பேர் பண்ணி என்னோடு அவனை கம்பேர் பண்ணுவது தான் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கருத்து வேறுபாடுக்கும், எல்லா பாலிட்டிக்ஸுக்கும் காரணம்னு சொன்னார். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சீடன் ஒரு குருக்கிட்ட போய், என்னால் மன அமைதியாக இருக்கவே முடியல, ரொம்ப ஒரு பரபரப்பு, ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம் இருக்குது, நான் என்ன பண்ணணுன்னாராம். அவர் உடனே என் கூட வான்னு அவனை வெளியே கூப்பிட்டு, அந்த குடிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து, அந்த குடிலுக்கு வாசலில் ஒரு ஆலமரம் இருந்துச்சான், பெரிய பெரிய மரம், ஆலமரம். அதை பாருன்னாராம். பார்த்தார். அது பக்கத்தில் ஒரு ரோஜா செடி இருந்துச்சு, அதை பாருன்னாராம். பார்த்தார். இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு விடன்னாராம். அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னைக்காவது இந்த ரோஜா செடி இந்த ஆலமரத்தை பார்த்து, நம்ம ஆலமரம் மாதிரி பெருசாக இல்லையே, நமக்கு நிறைய கிளைகள் இலைகள்லாம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கா? என்னைக்காவது இந்த ஆலமரம் பார்த்து, ஐயோ இந்த பூ மாதிரி நம்ம இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கா? செடி தன்னளவில் சிறந்தது, மரம் தன்னளவில் சிறந்தது. செடிக்கு இலைகளோ கிளைகளோ கிடையாது, ஆலமரத்தில் பூ பூக்காது. அதுக்காக இது 2 கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதன் இடத்தில் அதன் உயர்ந்தது. செடிகளில் பூ பூத்திருக்கிற செடி, ரோஜா பூ செடி அழகானது. மரங்களில் பெரிய மரங்கள், நிழல் கொடுக்குற மரங்கள், அது ஃபீல்டில் அது பெரிய. அது மாதிரி நம்மளவில் நாம் ஒரு சிறந்தவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது, நமக்கு ஒரு திறமை இருக்குது, நமக்கு ஒரு தாளந்து இருக்குது. நமக்கான சிறப்பை நம்ம வளர்த்துக்கிட்டு போகணுமே தவிர, அடுத்தவர்களுடைய சிறப்பு, அடுத்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லையேன்னு கவலைப்பட ஆரம்பித்தா நம்மக்கிட்ட இருக்கிறதும் போயிடும். இதுதான் பிரச்சனையே. எனவே இன்னொரு விஷயத்தோடு ஒப்பீடு செய்து நம் வாழ்க்கையை தீர்மானிக்கப்படாது. ஒப்பீடு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நேற்று இருந்த அருள் பிரகாஷை விட இன்றைக்கி இருந்த அருள் பிரகாஷ் உயர்ந்திருக்கலாம், எனக்கு நானே ஒப்பீடு பண்ணிக்கலாம். சரி, நம்ம அன்றைக்கி இருந்தோம், இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடணும், இன்னும் கொஞ்சம் அன்றைக்கி அந்த தப்பு பண்ணிட்டோம், அதுலேருந்து இதை கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், நமக்கு நாமே ஒப்பீடு செய்து கொள்ளலாம். அப்பா இப்படி சொல்லி முடிக்கலாம். அடுத்தவனை ஜெயிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்காதே, ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே ஜெயித்து கொண்டிரு. உன்னை நீயே ஜெயித்து கொண்டிருக்கும் போது உன்னை எவனும் ஜெயிக்க முடியாது என்பது தான் தியரி. எனவே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அந்த ஒப்பீடின் மூலம் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி, அந்த கருத்து வேறுபாடு ஒரு அரசியலாக உருவாகி, அந்த அரசியல் ஒரு பகையாக உருவாவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் அவரவர் அளவில் சிறந்தவர்களாகத்தான் கடவுள் படைத்திருக்கிறார்கள். அடுத்தவன் சிறப்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிற நீ உன் சிறப்பை மறந்து போகிறாய். அப்படி மறக்காமல் உன் சிறப்பை வளர்த்து கொண்டு உன்னை நீயே ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை சிறந்துவிடும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.